தேவேந்திரமுனைக்கு தெற்கு ஆழ்கடல் பகுதியில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் ஹெரோயின் போதைப் பொருள்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த பல நாள் மீன்பிடி படகு இன்று காலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. போதைப் பொருள் அடங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் உர மூடைகள் ஏற்றி சென்ற உள்நாட்டு பல நாள் மீன்பிடி படகு ஒன்று 5 சந்தேக நபர்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டனர். கடற்படையின் நீண்ட தூர கண்காணிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பல நாள் மீன்பிடி படகு கரைக்கு கொண்டுவரப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதில் அதில் 123 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். இதன் பெறுமதி சுமார் 3 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பேர்வலை பகுதியில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சந்தேகத்திற்கிடமான மற்றொரு பல நாள் மீன்பிடி படகை கடற்படையினர் கண்டுபிடித்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அந்த படகு தற்போது கரைக்கு கொண்டு வரப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இந்த நேரத்தில் கடற்படையினரின் நடவடிக்கையில் போதைப் பொருட்களை நாட்டிற்குள் கொண்டு வந்த மற்றொரு மீன்பிடி படகை சற்று நேரத்திற்கு முன்னர் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் உள்ள போதைப் பொருளின் அளவை இப்போது சரியாக கூற முடியாது. படகை கரைக்கு கொண்டு வந்த பின்னரே அது குறித்து தகவல்கள் தெரிவிக்க முடியும். இதற்கு முன்னரும் கடந்த வாரத்தில் தெற்கு கடற்பரப்பில் போதைப் பொருள் கடத்திய 3 பல நாள் மீன்பிடி படகுகள் கடற்படையினரினால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டில் மட்டும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 7 பல நாள் மீன்பிடி படகுகளை கடற்படையினர் சுற்றி வளைத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். Saya bilion berapa? Ada ni? Sama. Hari ini. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.